Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ டுட்டோரியலில் நம்ம VTP லேப் பற்றி பார்க்கலாம். ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோ செஷனில் நம்ம VTP கான்செப்ட் பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்தோம், ப்ளஸ் VTP எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம தியரியாக பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோ செஷனில் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்னோட லாஸ்ட் வீடியோ செஷன் பார்க்கல அப்படின்னா என்னோட யூடியூப்பில் CCNA பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு அந்த கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் என்னுடைய லேப் சினாரியோ. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லேப் நான் சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசரில் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சிசிஎன்ஏக்கு சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசரே மோர் தென் இனஃப். நீங்கள் GNS3 யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் நீங்கள் சிசிஎன்ஏ பிகினர்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு பேக்கெட் ட்ரேசர் இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் சிசிஎன்ஏ படிக்கிறதுக்கு பேக்கெட் ட்ரேசரே மோர் தென் இனஃப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட லேப் சினாரியோவில் நான் 4 சுவிட்ச் யூஸ் பண்ணுறேன். ஸோ சுவிட்ச் 1, சுவிட்ச் 2, சுவிட்ச் 3, சுவிட்ச் 4. ஸோ இந்த சுவிட்ச் நான் எப்படின்னா சுவிட்ச் 1லேருந்து சுவிட்ச் 2, சுவிட்ச் 2லேருந்து சுவிட்ச் 3, சுவிட்ச் 3லேருந்து சுவிட்ச் 4 கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பேக்கெட் ட்ரேசர் ஓப்பன் பண்ணி இந்த 4 டிவைஸை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் எதுவுமே நான் கான்ஃபிகர் பண்ணவே கிடையாது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2960 சுவிட்ச் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ நான் ஷோ VTP ஸ்டேட்டஸ் இது கொடுத்தீங்கன்னா நீங்கள் VTP என்ன கான்ஃபிகர் பண்ணுறீங்க இருக்கீங்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே பார்க்கலாம், ஷோ பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஷோ VTP ஸ்டேட்டஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சிஸ்கோ சுவிட்சில் எல்லா சுவிட்சுமே பை டிஃபால்ட்டாக VTP மோட் சர்வரில் தான் இருக்கும். ஸோ அதான் இங்கே பாருங்கள், VTP ஆப்ரேட்டிங் மோட் சர்வர்னு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோ செஷனில் VTPயோட வெர்ஷன் பற்றி உங்களுக்கு நான் சொல்லலை. ஸோ VTP வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. VTP வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3. ஸோ வெர்ஷன் 1 பார்த்தீங்கன்னா அது ஹிஸ்ட்ரி மாதிரி தான். ஏன்னா இப்போ யாரும் அந்த VTP வெர்ஷன் 1 யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ VTP வெர்ஷன் 2 பை டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஸோ அதனால் VTP வெர்ஷன் 2 யூஸ் பண்ணுறாங்க, VTP வெர்ஷன் 3 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ VTP வெர்ஷன் 2க்கும் 3க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நான் காமனான ஒரு டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். VTP வெர்ஷன் 2 உங்களுக்கு 1 to 1005 VLAN சப்போர்ட் ஆகும். எக்ஸ்டெண்டட் VLAN ரேஞ்ச் சப்போர்ட் ஆகாது VTP வெர்ஷன் 2ல. VTP வெர்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் VLAN ரேஞ்ச் சப்போர்ட் ஆகும். ஸோ அதுதான் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ்னே நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா VTP வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2ன்னு காட்டுது. ஸோ VTP வெர்ஷன் 2ங்கிறது பார்த்தீங்கன்னா இது வெர்ஷன் 1ம் சப்போர்ட் ஆகும், 2ம் சப்போர்ட் ஆகும். அதுதான் இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ரிவிஷன் நம்பர். ஸோ இதுதான் VTPயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பை டிஃபால்ட்டாக ஒரு சுவிட்ச் ஃப்ரெஷ்ஷான சுவிட்ச் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறீங்கன்னா ஸோ அதில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. ஸோ அப்போ உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் ரிவிஷன் 0ல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒரு VLAN கிரியேட் பண்ணிங்கன்னா ஒரு +1 ஆட் ஆகும். அதே மாதிரி அந்த VLAN நேம் அசைன் பண்ணிங்கன்னா +1 ஆட் ஆகும். நீங்கள் அந்த VLAN டெலிட் பண்ணுறீங்களா அதுக்கு +1 ஆட் ஆகும். ஸோ அது நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, மாடிஃபை பண்ணுறீங்க, டெலிட் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டைம் நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க, சேஞ்ச் பண்ணுறீங்க, டெலிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு +1 ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த நெட்வொர்க்கில் கான்ஃபிகரேஷன் ரிவிஷன் நம்பர் எது அதிகமோ எந்த சுவிட்சோட கான்ஃபிகரேஷன் ரிவிஷன் நம்பர் அதிகமாக இருக்கோ ஸோ அது VTP அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது ரிமைனிங் சுவிட்சஸில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த VTP அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கிற ரிவிஷன் நம்பரை அந்த சுவிட்சில் இருக்கிற ரிவிஷன் நம்பரோட செக் பண்ணும்போது நம்ம ரிசீவ் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்டோட ரிவிஷன் நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ இதில் ஏதோ இன்ஃபர்மேஷன் அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நினச்சிட்டு அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதோட VLAN டேட்டாபேஸில் அப்டேட் பண்ணிக்கும். ஸோ அது அப்படி தான் உங்களுக்கு VTP கான்செப்ட் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எக்ஸிஸ்டிங் VLANs 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் 5னா 5 ப்ரீ டிஃபைன் VLANsனே சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷோ VLAN நான் தரேன். இதில் VLAN 1, 1002, 1003, 1004, 1005. VLAN 1 பை டிஃபால்ட் VLAN எல்லா போர்ட்டுமே அந்த VLAN 1க்கு தான் மேப் ஆயிருக்கும். 1002 to 1005 பார்த்தீங்கன்னா ரிசர்வ் VLANs. அது FTTI டோக்கன் ரிங்க் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதான் நம்பர் ஆஃப் எக்ஸிஸ்டிங் VLANs 5ன்னு காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட் ஷோ VTP ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா VTP டொமைன் நேம். ஸோ அதே மாதிரி நீங்கள் VTP கான்ஃபிகர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்டையர் நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா டிவைஸுமே சேம் VTP டொமைனில் இருக்கணும். ஸோ அதை நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா VTP பியூனிங் மோட் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னு நான் சொன்னால் அதுவும் பை டிஃபால்ட்டாக டிசேபிள் இருக்குது. அதே மாதிரி VTP வெர்ஷன் 2 மோட் டிசேபிள் இருக்குது. ஸோ இப்போ ரைட் நோ பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் எல்லாமே VTP வெர்ஷன் 1ல் இருக்குது. நம்ம வெர்ஷன் 2க்கு எனேபிள் பண்ணணும். ஸோ அது நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் VTP வெர்ஷன் குளோபல் மோடில் போயிட்டு VTP ஸ்பேஸ் வெர்ஷன் ஸ்பேஸ் நம்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1
2. ஸோ இப்போ வந்து பை டிஃபால்ட்டாக 1ல் இருக்குது. ஸோ இப்போ நான் 2 நான் கொடுத்து என்ட்ரு பண்ணேன்னா இப்போ VTP வெர்ஷன் 2 வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஷோ VTP ஸ்டேட்டஸ் நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து VTP வெர்ஷன் 2 மோட் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து இதில் இருக்கிற எல்லா சுவிட்சுமே வந்து பை டிஃபால்ட்டாக வந்து சர்வரில் தான் இருக்கும் சிஸ்கோ சுவிட்சில். இப்போ வந்து பாருங்கள். இப்போ நான் ஷோ VTP ஸ்டேட்டஸ் நான் தரேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் மோடில் தான் இருக்குது. ஸோ எல்லா சுவிட்சுமே வந்து உங்களுக்கு வந்து சர்வர் மோடில் தான் இருக்குது. ஸோ பாருங்கள், எல்லாமே வந்து சர்வர் தான். பை டிஃபால்ட்டாகவே வந்து எல்லா சுவிட்சு சிஸ்கோ சுவிட்சில் வந்து VTP மோடு வந்து சர்வர் மோடில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த சுவிட்ச் சர்வராக வேணும், எந்த சுவிட்ச் வந்து கிளைண்ட்டாக வேணும், டிரான்ஸ்பரண்ட்டாக வேணுமோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த VTPயை வந்து நான் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எல்லா போர்ட்டுமே அந்த சுவிட்ச் டு சுவிட்ச் கனெக்ட் பண்ணுற எல்லா போர்ட்டுமே நீங்கள் ட்ரங்க் போர்ட்டை எனேபிள் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து மோர் தென் 1 VLAN டிராஃபிக் நீங்கள் அலோவ் பண்ணணும்னா அந்த போர்ட் வந்து ட்ரங்காக இருக்கும். ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வந்து இந்த VTP லேபில் வந்து மெயினான மிஸ்டேக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரங்க் போர்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ கான்ஃபிகர் பண்ணிவிட்டு ஏன் வந்து கிளைண்ட்டில் அப்டேட் ஆகலை, ஏன் அந்த சுவிட்சில் அப்டேட் ஆகலைன்னு அவங்க வந்து இது பண்ணுவாங்க, ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து VTP கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா சுவிட்சோட கனெக்டிங் போர்ட் எல்லாமே வந்து ட்ரங்க் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த லேபில் வந்து நான் ட்ரங்க்கை நான் எல்லா சுவிட்சுக்கும் நான் ஃபஸ்ட்டு நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஓகே. ஸோ குளோபல் மோட் போயிட்டு FA0/1. ஸோ சுவிட்ச் போர்ட் மோட் ட்ரங்க்னு கொடுத்தீங்கன்னா அந்த போர்ட் வந்து உங்களுக்கு ட்ரங்காக ஹேக்ட் ஆயிரும். ஸோ இது வந்து லேயர் 2 சுவிட்சுங்காட்டி நீங்கள் டேரெக்டாக சுவிட்ச் போர்ட் மோட் ட்ரங்க்னு கொடுக்குறீங்க. இதே லேயர் 3 சுவிட்சாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்கேப்சுலேஷன் மோட் கொடுக்கணும். .1Q இல்லைனா வந்து ISL. ஸோ வந்து நீங்கள் அந்த என்கேப்சுலேஷன் மோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரங்க் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து நான் டேரெக்டாக லேயர் 2 சுவிட்சுங்காட்டி டேரெக்டாக வந்து நான் ட்ரங்க் நான் தரேன். ஸோ லேயர் 3 சுவிட்சுங்கன்னா எது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 3650 மாடல், அந்த மாடல் சுவிட்ச் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 போர்ட்டு இன்டர்ஃபேஸ் FA0/1. ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் FA0/1-2. ஸோ சுவிட்ச் போர்ட் மோட் ட்ரங்க். அதே மாதிரி VTP மோடும் வந்து நான் எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணிடுறேன். VTP வெர்ஷன் வந்து 2 கொடுத்துறேன். ஏன்னா டிஃபால்ட்டாக எல்லாமே வந்து VTP வெர்ஷன் 2 வந்து டிசேபிள் இருந்துச்சு, எல்லாமே நான் எனேபிள் பண்ணிடுறேன். ஓகே. சேம் வந்து சுவிட்ச் 3லையும் நான் கொடுக்குறேன். ஷோ VTP ஸ்டேட்டஸ். ஓகே. ஷோ VTP ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், VTP வெர்ஷன் வந்து 2 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் FA0/1-2 சுவிட்ச் போர்ட் மோட் ட்ரங்க். எல்லாமே வந்து நான் ட்ரங்காக கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த லாஸ்ட் சுவிட்ச். ஓகே. VTP வெர்ஷன் 2. நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் FA0/1-2. அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஆஃப் இன்டர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் கொடுப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா சுவிட்ச்லையுமே வந்து ஜஸ்ட் வந்து VTP வெர்ஷன் 2 எனேபிள் பண்ணிட்டேன். அதே மாதிரி எல்லா போர்ட்டுமே நான் ட்ரங்காக கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ வந்து எல்லா சுவிட்சுமே வந்து சர்வர் சுவிட்ச் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சுவிட்ச் 1லேயே நான் போய் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா சுவிட்சுமே வந்து சேம் டொமைன் நேமில் இருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து VTP டொமைன் வந்து abc.com செட் பண்ணுறேன். ஸோ அதை எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுன்னா நீங்கள் குளோபல் மோட் போயிட்டு ஸோ VTP டொமைன் அதுக்கப்புறம் என்ன டொமைன் நேம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இங்கே வந்து நான் abc.com நான் தரேன், என்டர். இப்போ நான் டொமைன் நேம் வந்து நான் செட் பண்ணிட்டேன். பை டிஃபால்ட்டாக வந்து டொமைன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் இருக்கும், நல்லுன்னு இருக்கும். ஸோ அதுதான் வந்து இப்போ நான் டொமைன் நேம் கொடுத்த உடனே அந்த நல்லுன்னு இருக்கிறது வந்து abc.com ஃபில் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் எக்ஸிட் கொடுக்குறேன். ஷோ VTP ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் நேம் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ பிகினர்ஸ் வந்து இன்னொரு மிஸ்டேக் வந்து காமனாக பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் டொமைன் நேம் கொடுத்துட்டேன், மீதி இருக்கிற சுவிட்சில் வந்து எனக்கு அந்த டொமைன் நேம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் டொமைன் நேம் நான் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ரிவிஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இன்னும் நான் VLAN எதுவுமே நான் கிரியேட் பண்ணவே இல்லை. பாருங்கள், எனக்கு வந்து ரிவிஷன் நம்பர் வந்து ஓகே ஒரே நிமிஷம் இருங்க.
ஓகே, எனக்கு ரிவிஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்து விடிபி வெர்ஷன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காது டொமைன் நேமுக்கு. ஸோ அப்போ நான் விடிபி வெர்ஷன் 2 கொடுத்தங்காட்டி எனக்கு கான்ஃபிகரேஷன் ரிவிஷன் நம்பர் வந்து 1 வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து மீதி இருக்கிற சுவிட்சில் வந்து உங்களுக்கு அந்த டொமைன் நேம் வந்து அப்டேட் ஆயிருக்கா நம்ம செக் பண்ணலாம். ஷோ விடிபி ஸ்டேட்டஸ். ஸோ பாருங்கள், எனக்கு வந்து டொமைன் நேம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ விடிபி வெர்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டொமைன் நேம் வந்து ஒரு சுவிட்சில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிவிஷன் நம்பர் வந்து 1 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த இன்க்ரீஸ் ஆனங்காட்டி அந்த விடிபி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நெய்பரிங் சுவிட்சுக்கு வந்து சென்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே கிளைண்ட் வந்து விடிபி சர்வர் வந்து உங்களுக்கு கிளைண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும் நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவிலே. ஸோ பாருங்கள், உங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சு பாருங்கள், 1 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி abc.com அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ சேம் வந்து நம்ம சுவிட்ச் 4லையும் செக் பண்ணலாம். ஷோ விடிபி ஸ்டேட்டஸ். ஓகே, சுவிட்ச் 3ல செக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஓகே, சுவிட்ச் 3ல வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சு abc.com. ஸோ சுவிட்ச் 4ல வந்து இன்னும் உங்களுக்கு அப்டேட் ஆகலை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஷோ விடிபி ஸ்டேட்டஸ். ஓகே, விடிபி வெர்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். பட் வந்து இன்னும் வந்து அந்த டொமைன் நேம் வந்து அப்டேட் ஆகலை. ஸோ ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு VLAN கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் செக் பண்ணலாம். மேபி சம் டைம் ஆகலாம், இல்லைனா வந்து சிமுலேட்டரில் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அது மிஸ்பிஹேவும் பண்ணலாம், டிவைஸ் வந்து ஒர்க் ஆகுறது. ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நான் சுவிட்ச் 1ல போயிட்டு இப்போ நான் வந்து ஒரு VLAN வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் VLAN 10ன்னு கிரியேட் பண்ணுறேன். ஸோ குளோபல் மோட் போயிட்டேன். ஸோ VLAN 10. ஸோ அதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐடின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, எக்ஸிட். இப்போ வந்து நான் VLAN 10ன்னு கிரியேட் பண்ணதுக்கு ரிவிஷன் நம்பர் வந்து 1 ஆட் ஆயிருக்கும். அதே மாதிரி நேம் ஐடிங்கிறதுக்கு வந்து ரிவிஷன் நம்பர் வந்து +1. ஸோ டோட்டலாக ரிவிஷன் நம்பர் வந்து 2 வந்து ஆட் ஆயிருக்கும். ஆல்ரெடி வந்து ரிவிஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு இருந்தது. ஸோ இப்போ வந்து 3ன்னு இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், விடிபி ரிவிஷன் நம்பர் வந்து 3ன்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே எக்ஸிஸ்டிங் VLANs வந்து ப்ரீவியஸாக வந்து 5 VLAN தான் இருந்துச்சு. ஸோ அது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு VLAN ஆட் பண்ணங்காட்டி எனக்கு VLAN வந்து 6ன்னு எனக்கு வந்து வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஷோ VLAN நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஷோ VLAN நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு VLAN டேட்டாபேஸில். ஓகே, இப்போ வந்து நான் சுவிட்ச் 2ல போயிட்டு நான் செக் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஷோ விடிபி ஸ்டேட்டஸ் நான் தரேன். ஸோ இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே ரிவிஷன் நம்பர் 3ன்னு வந்துருச்சு. நம்பர் ஆஃப் எக்ஸிஸ்டிங் VLANஸும் வந்து 6ன்னு வந்துருச்சு. ஷோ விடிபி ஸ்டேட்டஸ் தரேன் பாருங்கள், ஷோ VLAN. ஸோ இப்போ வந்து 10, அதோட நேம் வந்து ஐடி எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் 3.